ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். இன்றைக்கி நம்ம சேனலில் டெரஸ் கார்டன் பிகினர்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பட்ஜெட் வைஸில் நம்ம வீட்டு மாடியில் எப்படி செடிகள்லாம் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நார்மலாக நான் வீட்டில் மாடி தோட்டம் வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ பேக்கில் இப்போ ஒரு தக்காளி செடி இல்லை ஒரு மிளகாய் செடி இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா அதோட விதைகள் எல்லாமே நியர்பையில் இருக்க கார்டனிங்கில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பேக்கெட் 20 ரூபான்னு வாங்குகிறோம் அப்படின்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 விதை இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், அது எல்லாமே ஒரே க்ரோ பேக்கில் போட்டுட்டேன். ஸோ அது வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரே பேக்கில் ஒரு 10-15 செடி வளர்ந்துடும். அந்த 10-15 செடியை ஒரே பேக்கில் வளர்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வளரவே வளராது, பாதியோடு விட்டுரும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு விதையை போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா க்ரோ பேக்கில் பல்காக போடாமல் இந்த மாதிரி ஒரு சிரட்டை எடுத்துக்கோங்க. மெயினாக இந்த சிரட்டைக்கு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒன்று செம்மண் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா கொக்கோபீட் சொல்லுவாங்க. அது நீங்கள் வெளியே கேட்டாலே உரக்கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. நம்ம வீட்டை சுற்றி செம்மண் இருக்கிறதுனால நான் கொக்கோபீட் எதுவுமே போடாமல் வெறும் செம்மண் மட்டும் வச்சுருந்தேன். சேம் இதே தான். நான் ஒரு செடி அவரையோட விதையை தான் எடுத்திருந்தேன். கொடி அவரை ஒன்று, செடி அவரை ஒன்றுன்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ நான் அது 2மே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போக புடலங்காவும் போட்டிருந்தேன். மொத்தம் 3 சிரட்டையில் ஒவ்வொரு விதையை வச்சுருந்தேன். இது ரொம்ப சிம்பிள். நம்ம க்ரோ பேக்கில் நிறைய போடுறதுக்கு பொதுவாக இந்த மாதிரி ஒவ்வொரு விதையாக போட்டோம். ஒரு சிரட்டையில் முடிஞ்ச அளவுக்கு 2-3 போடலாம், தப்பு இல்லை. அதில் கண்டிப்பாக ஏதாவது 1-2 வரும். ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு சிரட்டையிலையும் ஒரு 3 விதை மட்டும் போட்டிருந்தேன். எனக்கு அப்ராக்சிமேட்டாக 2 கரெக்டாக வந்துருச்சு. புடலங்காய் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, வரவே இல்லை, என்ன ரீசனில் தெரியல. ஸோ டெய்லி நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம வீட்டு ஜன்னல்லையே ரொம்ப வெயில் படாமல் நிழல்லையே வச்சு வளர்த்துட்டு வாங்க. ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸில் பார்த்தீங்கனாலே அழகாக பார்த்தீங்கன்னா இந்த சிரட்டையிலேருந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வளர்ச்சி தெரியும். நல்லா ஓரளவுக்கு பெருசாக உங்களுக்கு இது போதும், இது சிரட்டையை விட பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக தோணும் போது அப்போ மட்டும் நீங்கள் க்ரோ பேக்கில் ஷிஃப்ட் பண்ணுங்கள். அப்படி நான் ஷிஃப்ட் பண்ணதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொடி அவரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடி அவரை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூ விட ஆரம்பிச்சிது. ஸோ ரொம்பவே இது ஒரு நல்ல ஒரு பிகினர்ஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இதை கொஞ்சம் செடிகளை வளர்த்ததுக்கப்புறம் தான் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நம்ம மெயினாக நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்த்துறோம் அப்படின்னா, ஒரு காய்கறி செடி வளர்த்துறோம் அப்படின்னா ஒரு காய்கறியில் ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 இருந்தால் போதும் தான் நமக்கு தோணும். ஸோ பட் நம்ம ஒரு பெரிய பேக்கில் எதுக்கு 2-3 போடணும் அப்படின்ட்டு நம்ம நிறைய போட்டுருவோம். இதனால் ஒன்றும் செடிகள் வேஸ்ட் ஆயிரும், ஏன்னா நமக்கு பட்ஜெட் வைஸ் நமக்கு பேக் வாங்குறது அதுன்னு நமக்கு கொஞ்சம் செலவு அதிகமாயிடும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிரட்டையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோ பேக்கோட செலவும் மிச்சமாகும், அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் வளர்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் மாடி தோட்டம் போட்டாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு செடியோ இல்லை பழங்கள் செடியோ ஏதாவது போடணுங்கிற பிளானில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் நிஜமாக எக்ஸ்பெக்டே பண்ணலை, சும்மா போடலாமே அப்படிங்கிறதுக்காக அந்த சிரட்டை யூஸ் பண்ணி போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் க்ரோ பேக்கில் போட்டு அதுலேருந்து அவரையெல்லாம் வரவே ஆரம்பிச்சிச்சு. அந்தளவுக்கு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். இதுதான் செடி அவரை, ரொம்ப ஒல்லியே நீளமாக இருக்கும். நார்மல் கொடி அவரை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அவரை மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், ஈஸியாக வீட்டில் வளரக்கூடியது, நிறைய காய்கறிகள் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஸோ நீங்கள் வீட்டில் மாடி தோட்டம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போடுற காய்கறிகளை ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் நான் அவரைக்காய் சொல்லுவேன். அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் குயிக்காக வளரும், நிறைய அறுவடை பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கும். நான் இது வரைக்கும் 2 அறுவடை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறனால நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்து வேறு என்ன செடியை பற்றின வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படி இல்லை கார்டனிங் பற்றி மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரி ஸ்பெஷல் விளாக் போடலாம் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ எடுத்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோ இதோட நான் கிளம்புறேன். தேங்க்யூ.